ஓம் சக்தி தாயே போற்றி. நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசீர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். என் தங்க குழந்தையே, இந்த பதிவின் மூலமாக உன் வாழ்க்கையே மாற்ற வந்திருக்கின்றேன். இதை கேட்கும் நிமிடத்தில் இருந்து உன் கர்ம வினைகள் அத்தனையும் நிச்சயமாக உன்னை விட்டு விலகிவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. என் தங்க குழந்தையே, இன்று நீ இந்த வாக்கினை நீ மனதார கேட்க வேண்டும். கேட்டால் நிச்சயமாக உன் பிரச்சனைகள் அனைத்தும் உன்னை விட்டு நீங்கிவிடும். என் அன்பு குழந்தையே, இன்று உன் அம்மா நான் நரபலி கொடுக்க வந்திருக்கின்றேன். எதற்காக அம்மா இத்தனை ஆவேசம் என்று நீ கேட்கின்றாயா? என் தங்க குழந்தையே, மிகப்பெரிய பிரச்சனையில் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய். உனக்குள் வரும் என்றால் சற்றென்று எதற்காக அம்மா இது போன்ற ஒரு செய்தியை நம் முன்னால் கொண்டு வந்திருக்கின்றார் என்பதனை நீ தெரிந்து கொள். இந்த அம்மாவின் ஆக்ரோசத்தை அதிகப்படுத்தி விடாதே. அத்தனைக்கும் காரணம் உண்டு. அத்தனை விஷயங்களுக்கும் ஒரு தீர்வு உண்டு. அதுபோலத்தான் இன்று உன் இல்லத்தில் நரபலி கொடுக்க நான் வந்திருப்பது அதற்கான காரணத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அத்தனை சுலபமான வார்த்தையா இது? இந்த வார்த்தையை கேட்டதுமே பாதி குழந்தைகள் அம்மாவின் மீது கோபம் கொண்டிருப்பார்கள். என்ன இது, நமக்கு நல்லது நடக்கும் என்று நம் அம்மாவினை தேடி வந்தால் இது போன்ற வார்த்தைகளை எல்லாம் சொல்லி நம் மனதை காயப்படுத்தி விடுகின்றாரே என்று என் குழந்தை நீ யோசிக்கின்றாய் அல்லவா? நிச்சயமாக உன்னுடைய யோசனைகள் அத்தனையும் நான் அறிவேன். என்ன நடக்கின்றது, ஏது நடக்கின்றது என்று உன்னை விட எனக்கு நன்றாக தெரியும் அல்லவா? உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் கொடுத்து கொண்டிருக்கின்றது என்பதனை நான் அறிவேன். அப்படி இருக்கும் பொழுது எதற்கும் என் பிள்ளை நீ கலங்கிவிடாமல் உன்னை சுற்றி எந்த விஷயங்கள் நடந்தாலும் அதற்காக நீ மனம் பதற்றமடையாமல் அத்தனை விஷயங்களையும் சரியாக எதிர்கொள்ள தொடங்கிவிட்டால் அது போதும். உன்னோடு நான் இருப்பதும் உனக்காக என்றும் நான் வருவதும் இனி ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். உன் அம்மா நான் உன்னோடு இருந்து உனக்கு என்னவெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றேனோ அதையெல்லாமே சரியாக உனக்கு தந்து கொண்டிருக்கின்றேன் என் தங்க குழந்தையே. அந்த நேரத்தில் இன்று இந்த அம்மாவினுடைய ஆக்ரோசம் ஒரு நரபலியை வேண்டி உன் இல்லத்திலிருந்து எடுக்க வேண்டி இருக்கின்றது என்றால் நிச்சயமாக அது உனக்கு கெடுதலா அல்லது உனக்கு நல்லதா என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டியது உன்னுடைய கடமை அல்லவா? உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக எப்பொழுதும் அம்மா கொண்டு வருகின்ற செய்தியிலிருந்து தேவையான நன்மைகளை நீதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். இத்தனை நாளும் கஷ்டப்பட்டும் கவலைப்பட்டும் கண்ணீர் விட்டும் கதறிக்கொண்டிருந்தோம் என்று சொல்லிக் கொண்டிருந்த என் குழந்தையின் வாழ்க்கை இனிமேல் அத்தனை சந்தோஷங்களையும் ஒரு சேர கொடுக்க வேண்டி வருகின்றது. இந்த நாள் முழுவதும் இனி உன் வாழ்க்கையில் உனக்கான பேரதிர்ஷ்ட நாளாக நிச்சயமாக இருக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே. எதையும் எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் நீ எந்த ஒரு நன்மைகளையும் பெற்றுவிடுவதில்லை. ஆனால் நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உனக்கு சரியாக கிடைக்கும் பட்சத்தில் தெய்வம் இருக்கிறது என்று சொல்கின்றாய். அது கிடைக்கவில்லை என்றால் தெய்வமே இல்லை என்றும் சொல்லிவிடுகின்றாய் அல்லவா? இனிமேல் என் குழந்தை எதற்குமே என் பிள்ளை நீ பதற்றம் அடையாமல் இந்த சூழ்நிலையில் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டு உனக்கான வெற்றியை நீ உறுதி செய்ய தொடங்கிவிடும். எதிர்பாராத நேரத்தில் உனக்கு இந்த வாழ்க்கையில் கிடைக்கின்ற அத்தனை சந்தோஷங்களையும் அத்தனை சந்தர்ப்பங்களையும் நீ நல்லபடியாக மீட்டெடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என் குழந்தையே. இந்த அம்மா நான் நினைத்து விட்டால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் அத்தனை உண்மைகளையும் நான் ஒரு சேர உன் கைகளில் கொண்டு வந்து கொடுத்திட முடியும். அம்மா நான் நினைத்து விட்டால் எல்லாவற்றையுமே ஒரே நாளில் உன் வாழ்க்கையிலிருந்து முடித்துவிட முடியும். ஆனால் நான் அதனை செய்யாமல் இத்தனை காலமும் தாமதித்ததற்கு இத்தனை காலம் உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் உனக்கு தொடர்ந்து வந்து கொண்டு இருப்பதற்கு ஒரு காரணம் உண்டு. அம்மா சொல்கின்ற வார்த்தைகளுக்குள் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை உண்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும்.
இதற்கு எப்பொழுதுமே நீ தயாராக இரு என் தங்க குழந்தையே. அப்படி இருக்கின்றாயா என்று நீ சற்று சிந்தித்துப் பார். உன்னை சுற்றி வந்து நான் உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் தெரிந்து கொள்ள முயற்சி செய்துவிட வேண்டும். இந்த நேரம் நான் உனக்காகத்தான், உன்னை காணத்தான் வருகின்றேன் என்பது உனக்கு புரியும் என்றால் இந்த அம்மாவினுடைய நாட்டம் உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடக்கும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய். நான் இருந்து உனக்கு கொடுக்க நினைப்பது எல்லாமுமே உன்னை எப்பொழுதும் தெளிவுபடுத்தும். நான் இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு எதையெல்லாம் உன்னுடையதாக்க முடிவு செய்கிறேனோ அதுவெல்லாம் எப்பொழுதும் உன் கவனத்தில் இருக்கும் அல்லவா? சரி, இதையெல்லாம் கடந்து இந்த வாழ்க்கை உனக்கு ஒரு விஷயத்தை ஒரு சேர கொடுக்க போகின்றது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இந்த சூழ்நிலையில் எதுவெல்லாம் உனக்கு சரியாக இருக்கும், எதுவெல்லாம் இந்த வாழ்க்கையில் உன்னை வேதனைப்படுத்தும் என்பதனை எல்லாம் நீ புரிந்து கொண்டு இப்பொழுது அம்மா நரபலி கொடுக்க வந்தது எதற்காக, யாரை என்பதனை நீ தெரிந்து கொள் என் தங்க குழந்தையே. உனக்கு மிகவும் நெருக்கமான ஒருவரைத்தான் நரபலி கேட்க வந்திருக்கின்றேன் அம்மா என்று வாயை திறந்து விட்டாய் அல்லவா என் குழந்தையே. நீ தீய சக்திக்கு அடைக்கலம் கொடுத்து உன் இல்லத்தில் வைத்திருக்கின்றாய். எத்தனையோ முறை அம்மா உனக்கு எச்சரிக்கை கொடுத்தும் நேர்மறையான எண்ணங்கள் உனக்குள் வந்துவிடவில்லை. எதிர்மறையான எண்ணங்களை, சிந்தனைகளை உனக்குள் அதிகமாக கொண்டு, எதிர்மறை எண்ணங்களை அதிகமாக உனக்குள் வைத்து கொண்டு எப்பொழுதும் என் பிள்ளை நீ சரியாகத்தான் யோசிக்கின்றாயா என்பதனை சற்று சிந்தித்துப்பார். உன்னை சுற்றி நடப்பதை எல்லாம் எப்பொழுதும் என் குழந்தை இந்த வாழ்க்கையில் உனக்கு பெரும் துன்பத்தை கொடுப்பதாக நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அல்லவா? இனி எல்லாமுமே உன் வாழ்க்கையில் நிச்சயமாக மாற வேண்டும். இனி எல்லா சூழ்நிலைகளும் உனக்குள் இருந்து மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்க வேண்டும். அம்மா சொன்னது போல இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தந்தது, ஏது தந்தது என்பதனை எல்லாம் நீ நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே. இதுவரையிலும் நீ பட்ட கஷ்டங்களும் பட்ட வேதனைகளுக்கும் நீ இடம் கொடுத்த இந்த தீய சக்தியினால் தான் உனக்கு நடந்தது. அப்படியானால் இந்த தீய சக்திக்கும் உனக்கும் நெருக்கம் அதிகம்தானே? அப்படியானால் இந்த தீய சக்தி உனக்கு நெருக்கமானது தானே? உடனே இதனை என்னவென்று நாம் முறியடிக்க வேண்டும். உடனே இந்த விஷயத்தை இந்த வாழ்க்கையில் என்னவென்று நாம் முடிவு செய்துவிட வேண்டும். என் செல்ல பிள்ளையே, சரியான சந்தர்ப்பத்தை கையில் கொண்டு உன்னை நான் தேடி வந்திருக்கின்றேன். இந்த நேரம் நான் உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி நடப்பதை எல்லாம் நான் நிச்சயமாக என்னவென்று உனக்கு புரிய வைத்து விடுவேன். கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு மிகப்பெரிய நம்பிக்கை உனக்கு என்னால் கொடுக்கப்பட இருக்கின்ற இந்த நேரத்தில்தான் இந்த எதிர்மறையான விஷயங்கள் உன் இல்லத்திற்குள் அதிகமாக இருப்பதை நான் கண்டேன். இந்த தீய சக்தியை நீ அனுமதி கொடுத்து உள்ளே தங்க வைத்து விட்டாய். ஆனால் என் பிள்ளை எதையும் தெரிந்து செயல்படவில்லை என் குழந்தையே. இந்த வாழ்க்கையை நினைத்து நீ எப்பொழுதுமே வருத்தப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றாய். உன்னை சுற்றி என்ன நடக்கின்றது, ஏது நடக்கின்றது என்பதில் என் பிள்ளை மிகுந்த வேதனைப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றாய். எந்த நேரத்திலும் உன்னோடு வருகின்ற உன் அம்மா இதனை கண்டு கொள்ளாமல் விட்டு விடுவேனா? இதை என்னவென்று தெரிந்து கொள்ளாமல் நான் சென்று விடுவேனா? உன்னை சுற்றி வருகின்ற இந்த மாற்றங்களை நான் என்னாலும் சரியாக புரிந்து கொள்ள தயாராக இருக்கின்றேன். இனிமேலும் எந்த பிரச்சனைகளும் உன்னை தொடர்ந்து வராமல் இந்த வாழ்க்கையை சரியாக நீ என்னவென்று கண்டு கொண்டால் போதும். உனக்கு நடப்பது அத்தனையுமே நன்மைக்காகத்தான் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என் பிள்ளையே. இந்த அம்மா நரபலி கொடுக்க வந்தது உன் இல்லத்தில் இருக்கின்ற இந்த தீய சக்தியை தான். உன்னை அறியாமலேயே உனக்குள் வந்திருக்கின்றார்கள். உன் மனதை கலைத்திருக்கின்றார்கள். நல்ல விஷயங்களை எல்லாம் உனக்குள் இருந்து எடுத்து உனக்கு எதிர்மறையான விஷயங்களை அதிகமாக கொடுத்திருக்கின்றார்கள். எந்நேரமும் உனக்கு இந்த வாழ்க்கையில் துன்பங்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. மேலும் காயப்படுத்தி இருக்கின்றார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் பிள்ளையே. இந்த அம்மா நான் இருந்து உனக்கு என்னவெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேனோ அதையெல்லாம் கொடுத்து உன்னை பெருமகிழ்ச்சி படுத்த
நான் எண்ணுகின்றேன் என் தங்க குழந்தையே, அம்மா நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அம்மா நினைத்தது போல ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் உனக்கு என்ன கொடுக்கின்றேன், ஏது கொடுக்கின்றேன் என்பதனை நீ தெளிவில் கொண்டால் இனி உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று உனக்கு நிச்சயமாக தெரிந்துவிடும். அப்பொழுது நினைத்தது உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நன்மைகளும் உனக்கு நன்மையைத்தான் கொடுக்கும். என் தங்க குழந்தையே, இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் என்றென்றைக்குமே உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டேதான் இருக்கும். ஓம் சக்தி, ஓம் ஆதிபரா சக்தி. ஓம் சக்தி தாயே போற்றி. நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசீர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். இந்த பதிவின் மூலமாக உன் வாழ்க்கையை மாற்ற வந்திருக்கின்றேன். இந்த நிமிடத்தில் இருந்து இந்த அம்மாவினுடைய வாக்கினை நீ கேள். உன் கர்ம வினைகள் அத்தனையும் நிச்சயமாக உன்னை விட்டு விலகி ஓடிவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. என் தங்க குழந்தையே, இன்று உன் அம்மா உனக்கு ஒரு எச்சரிக்கையான செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன். ஒரு மிகப்பெரிய திட்டம் அங்கே அரங்கேறி கொண்டிருக்கின்றது. உன் வாழ்க்கையில் இத்தனை திட்டம் என்று சொல்வதை விட சூழ்ச்சி என்றுதான் சொல்ல வேண்டும். உனக்கும், அதாவது உன்னுடைய குடும்பத்திற்கும் இன்னொரு குடும்பத்திற்கும் இடையே மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்க அங்கு சூழ்ச்சிகள் உருவாக்கி கொண்டிருக்கின்றது. உனக்கு தெரியாமல் இந்த திட்டத்தை தீட்டுவது யார்? இதிலிருந்து எப்படி நீ உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் காத்து கொள்ள வேண்டும் என்பதனை உனக்கு சொல்லிவிடத்தான் உன் அம்மா நான் இன்று வந்திருக்கின்றேன். என் செல்ல குழந்தையே, அம்மா சொல்கின்ற வார்த்தைகளை ஒவ்வொன்றும் எந்த அளவிற்கு உண்மையானவை என்பது உனக்கு நன்றாக தெரியும் அல்லவா? நான் ஒருபொழுதும் என் குழந்தையினுடைய மனதில் காயங்களை உருவாக்கியது கிடையாது. ஒரு பொழுதும் என் பிள்ளைகளை வேதனைப்படுத்த வேண்டும் என்று நினைத்ததும் கிடையாது. தெய்வம் ஒரு பொழுதும் தன் பிள்ளைகளுக்கு அப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்ததும் கிடையாது. ஆனால் சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்கள் எப்பொழுதுமே தன்னை பற்றி எந்த கவலையுமே படாமல் அடுத்தவர்கள் வாழ்க்கையை பற்றி கவலைப்படுகின்றார்கள். எப்படி தெரியுமா? நல்லது நடந்துவிடக் கூடாது என்பதற்காக கவலைப்படுகின்றார்கள். எங்கே இவர்கள் சந்தோஷமாக இருந்து விடுவார்களோ என்று கவலைப்படுகின்றார்கள். இவர்கள் எப்பொழுதும் அடுத்தவர்களை பற்றி சிந்திப்பதனாலேயே அடுத்தவர்கள் வாழ்க்கையை அழிப்பது ஒன்றும் இவர்களுக்கு பெரிய காரியமாக இல்லை. என் தங்க குழந்தையே, சர்வ சாதாரணமாக ஒருவர் வாழ்க்கையை அழிக்கவும் ஒருவருக்கு கெடுதல் செய்யவும் துணிந்து விடுகின்றார்கள். பின்விளைவுகளை பற்றி எல்லாம் இவர்கள் சிறிதும் சிந்திப்பது கிடையாது. பின்விளைவுகள் எப்படி இருந்தாலும் அதை பற்றி இவர்களுக்கு எந்த ஒரு கவலையுமே கிடையாது. அப்பேற்பட்ட எண்ணங்களை கொண்டவர்கள், அப்பேற்பட்ட விஷயங்களை உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு தந்தவர்கள் இப்பொழுது நடந்து கொள்கின்ற விதத்தை பார்த்தால் இவர்கள் அவ்வளவு எளிதில் ஓய்ந்து விடமாட்டார்கள் என்பதனை உன் அம்மா நான் புரிந்து கொண்டேன். இவர்கள் எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் போகலாம். ஆனாலும் உன் கண்ணீர் மட்டும்தான் தனக்கு கிடைக்க வேண்டும் என்பதில் மிகுந்த உறுதியோடு இருந்து கொண்டிருக்கின்றார்கள். எதை செய்யவும் துணிவதும் என்ன நடந்தாலும் பரவாயில்லை, நாம் நினைத்தது போல இவர்கள் வாழ்க்கையில் இதனை செய்து முடிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு திரிந்து கொண்டிருக்கின்றார்கள். என் தங்க குழந்தையே, இவர் எங்கிருக்கின்றார்? இது ஆணா பெண்ணா? யாருக்கும் இடையில் சண்டைகள் பிரச்சனைகளை மூட்டிவிட முயற்சி செய்கின்றார்கள் என்பதனை இன்று இந்த அம்மா சொல்வதை நீ கேள். நீ தெளிவடைந்து கொள். அதன் பிறகு உன்னுடைய முடிவினை நீயாகவே எடுத்துக்கொள். பொதுவாகவே குடும்பங்களுக்குள் ஒரு சிறு மனக்கசப்புகள் இருக்கும். ஒரு சிலர் ஒரு குடும்பத்தை பார்த்து இன்னொருவர் பொறாமைப்பட்டு கொண்டிருப்பார்கள். அவர்கள் அப்படி இருக்கின்றார்கள், இவர்கள் இப்படி இருக்கின்றார்கள் என்று சொல்லி எப்பொழுதுமே பொறாமைப்பட்டு கொண்டிருப்பார்கள். இந்த பொறாமை எண்ணத்தினால் நாளுக்கு நாள் சின்ன சின்ன பொறாமை வஞ்சகமாக மாறிவிடுகின்றது.
இந்த வஞ்சகம் அவர்களை சூழ்ச்சிகளை செய்யவும் முன்னிறுத்தி வைக்கின்றது. இப்படி ஒவ்வொரு எண்ணங்களும் அவர்களை அடுத்தடுத்து இந்த வாழ்க்கையில் ஒரு கெடுதலை செய்வதற்கு அழைத்து வந்து விடுகின்றது. இவர்கள் செய்கின்ற இந்த விஷயங்களினால் மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் துன்பங்கள் துயரங்கள் மட்டும்தான் தொடர்ந்து வந்து கொண்டே நிற்கின்றது. இனிமேல் இதை எப்படி கடந்து வர வேண்டும், இதிலிருந்து எப்படி மீண்டு வர வேண்டும் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என் தங்க குழந்தையே. உன் வாழ்க்கையில் ஏற்கனவே 1000 பிரச்சனைகள் உன்னை சுற்றி வளைத்து உன் வாழ்க்கையை வேதனைப்பட்டு நின்று கொண்டிருக்கின்றாய். நீ இதிலிருந்து எப்படி வெளியே வர வேண்டும் என்று யோசித்தால் கூட அங்கிருந்து ஏதாவது ஒரு மூலையிலிருந்து பிரச்சனைகள் உனக்கே தெரியாமல் ஆரம்பித்து விடுகின்றது. அதை எப்படி முடித்து வைக்க முடியும்? அதனால் என் குழந்தை, எப்படியேனும் இந்த பிரச்சனைகளுக்கு காரணத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நீ எடுக்கின்ற உன்னுடைய முயற்சிக்கு தான் உன் அம்மா என்னிடத்தில் நான் பதிலோடு வந்திருக்கின்றேன். என் செல்ல குழந்தையே, உன் வாழ்க்கையில் நடக்கின்ற பல விஷயங்கள் பல சம்பவங்கள் முன்பெல்லாம் நல்லபடியாக நடந்து கொண்டிருந்தது. பல விஷயங்கள் இப்பொழுதெல்லாம் எதுவுமே உனக்கு சரியாக நடப்பது கிடையாது. எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலுமே அதில் 1000 தடங்கல்கள். எதை செய்ய முயற்சி செய்தாலும் அதில் எந்த வகையிலும் முன்னேற்றங்கள் ஏற்படுவதில்லை என்று நீயே இங்கு வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய். இந்த நேரத்தில் நான் சொல்கின்ற குடும்பம் உன்னுடைய இந்த விஷயங்களை எல்லாம் கண்டு உனக்காக அதிக அளவில் கை கொடுத்து உதவியர்கள். கஷ்டப்படும் பொழுது உடன் நின்று உன்னை தூக்கி விட்டவர்கள். உனக்கு வாழ்க்கையில் பல துன்பங்களில் இருந்து விடுதலை கிடைக்க வேண்டும் என்று மனதார தன்னாலான அத்தனை முயற்சிகளையும் செய்தவர்கள். இப்பேற்பட்டவர்களா உன்னோடு சண்டையிட போகின்றார்கள்? இப்பேற்பட்டவர்களுக்கும் உனக்குமா மனக்கருத்து வேறுபாடுகள் ஏற்பட போகின்றது என்று என் குழந்தை நீ யோசிக்கின்றாய் அல்லவா என் தங்க குழந்தையே? ஆமாம், உனக்கு அதிகமான உதவிகளை செய்தவர்களும் உன்னுடைய வாழ்க்கையில் பல இடங்களில் உனக்கு உறுதுணையாக இருந்தவர்களும் உன்னுடைய துன்பத்திலும் துயரத்திலும் பங்கெடுத்து உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தவர்களும் தான் இது போன்ற காரியத்தை செய்ய போகின்றார்கள் என் தங்க குழந்தையே. ஏனென்றால் இவர்கள் உன்னோடு பிரச்சனைக்கு வருவதற்கு அவர்கள் காரணமல்ல. இடையிலிருந்து ஒருவர் போடுகின்ற திட்டம் என்றுதான் உன் அம்மா நான் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இந்த பெண் வேறு எங்கும் இல்லை. உன் இல்லத்திற்கு வலதுபுறமாக இருக்கின்ற இல்லத்தில் இவள் இருந்து கொண்டிருக்கின்றாள் என் தங்க குழந்தையே. இவளின் உயரம் சற்று குறைவுதான். ஆனால் எப்பொழுதுமே அவளின் பார்வை உன் குடும்பத்தை நோக்கியே இருந்து கொண்டிருக்கும். ஒரு விஷயம் நீ புதிதாக வாங்கி இருக்கின்ற என்றவுடன் அவள் கண் போகின்ற போக்கை நீ கவனித்திருக்கின்றாயா? ஒரு முறையாவது என்னவென்று நீ பார்த்திருந்தாயானால் நிச்சயம் இன்று நீ நடத்துகின்ற ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் இவள்தான் காரணம் என்று நீ என்றோ தெரிந்திருப்பாய். இவளின் எண்ணங்கள் முழுவதுமே உன்னுடைய குடும்பத்தில் எந்த ஒரு நல்லதுமே நடக்கக்கூடாது என்பதற்காகவும் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு நல்ல விஷயங்களும் நம்மை சுற்றி நடந்து விடக்கூடாது என்பதற்காகவும் தான் இந்த பெண் இது போன்ற வேலையை இவள் செய்து கொண்டிருக்கின்றாள், செய்தும் இருக்கிறாள். இவள் எண்ணம் என்ன தெரியுமா? இந்த 2 குடும்பமும் ஒற்றுமையாக இருக்கின்றது. எதற்குமே இவர்களுக்குள் பிரச்சனை வருவதே இல்லை. எல்லாவற்றையும் விட்டு கொடுத்து பழகுகின்றார்கள். என்ன நடந்தாலும் அதில் இவர்கள் அத்தனை விஷயங்களையும் என்னவென்று பார்க்கின்றார்கள். ஒருவருக்கொருவர் இவர் சமமான மனப்பான்மையோடு இருக்கின்றார்கள். அப்படி என்றால் இவர்கள் கைகளில் இதனை ஒப்படைக்க கூடாது என்று இவர்கள் கைகளில் இதனை ஒப்படைத்தோமேயானால் மனதில் எந்த ஒரு நல்ல எண்ணங்களும் இல்லாமல் எப்பொழுதுமே அடுத்தவர்களுக்கு கெடுதல் செய்ய நினைப்பதையே தன்னுடைய ஒரே நோக்கமாக வைத்து கொண்டிருப்பார்கள். எதனால் அம்மா சொல்கின்றேன் தெரியுமா? இந்த பெண்ணினுடைய பார்வையும் இந்த பெண் பேசுகின்ற வார்த்தைகளும் எப்பொழுதுமே சரியற்றது. எப்பொழுதுமே அது சரியாக இருக்காது. அடுத்தவர்கள் குடும்பத்தில் எப்பொழுது கெடுதல் நடக்கும் அதை பார்த்து ரசிக்கலாம் என்று விழுந்து விழுந்து பார்க்கின்ற ஒருவர்தான் இந்த ஒரு பெண். அவர் என் குழந்தையே, அம்மா நான் சொல்வதை இப்பொழுது நீ கவனமாக கவனி.
உனக்கு எந்த குடும்பம் மிகப்பெரிய உதவியாக இருந்ததோ அந்த குடும்பத்தில் இருக்கின்றவர்களை பற்றி நீ சொல்லாத விஷயத்தையும் அவர்களை பற்றி நீ சொன்ன கருத்துக்களையும் தவறுதலாக திரித்து உன்னை பற்றி அங்கு சொல்வதோடு மட்டுமல்லாமல் அவர்களினுடைய மனதில் இருக்கின்ற அத்தனை கவலைகளையும் அவர்கள் கொட்டி தீர்க்கும்படி இவர்கள் நடந்து கொண்டிருக்கின்றார்கள். என் தங்க குழந்தையே, அப்படி அத்தனை கவலைகளையும் கொட்டி தீர்க்கும் பொழுது இடையில் இருக்கின்ற இவர்கள் அதனை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு அதையே தன்னுடைய ஆயுதமாக எடுத்துக்கொண்டு அவர்கள் இந்த நிலையில் இருக்கும் பொழுது நீ அவர்களுக்கு ஏதாவது உதவி செய்திருக்கின்றாயா, அவர்களுக்காக எந்த ஒரு நன்மையாவது செய்திருக்கின்றாயா என்று சொல்லி அந்த நேரம் இந்த ஒரு பெண் இந்த வாழ்க்கையானது உனக்கு நன்மைகளை கொடுக்காமல் போய்விடும் அல்லவா என் தங்க குழந்தையே. உன்னுடைய பிரச்சனைகளையும் சரி, உனக்கு